ஸோ இப்போது 26 தேர்தலில் திமுக வெற்றி பெறுகிறது என்று ஒரு ஒரு கற்பனை வைத்துக்கொள்ளுங்கள். யாருக்கு பொறுப்பு கிடைக்க போகுது? ஏற்கனவே 21ல் ஜெயித்த உடனே 6 மாதத்தில் மந்திரி, 8 மாதத்தில் துணை முதல்வர்னு நீங்கள் அவரை ஆக்கிட்டீங்க. இளைஞரணி செயலாளராக ஆக்கிட்டீங்க. அடுத்து கட்சி தலைவராகவும் ஆக்க போகிறீங்க. இப்போ கனிமொழியோட எதிர்காலம் என்ன? நான் எதுக்காக இந்த 2Gயோட காரணத்தை சொன்னேன்னா, செய்யாத தப்புக்காக ஸ்டாலினோட அம்மா ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக 6 மாதம் திகார் சிறையில் இருந்தவர் தான் கனிமொழி. அவர் மாநில அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறார். வந்தால் கட்சியை நல்லா பார்த்துக்குவாரன்னா கட்சியை நல்லா பார்த்துக்குவார். ஏன்னா அவர் அரசியலை நேசிப்பவர், அரசியல்வாதியாக நடந்து கொள்பவர்ன்றதை நான் சொன்னேன். அவர் இந்த 26 தேர்தலில் திருச்செந்தூர் அல்லது தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று தனது விருப்பத்தை நேரடியாக முதல்வராக இருக்கக்கூடிய தனது அண்ணன் திரு மு க ஸ்டாலினிடம் நேரடியாகவே தெரிவித்து விடுகிறார். அண்ணன் இந்த ஸ்டேட்டில் போட்டியிட்டு கனிமொழி திருச்செந்தூரில் எம்எல்ஏ ஆகிவிடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். இதனால் முதல்வர் திரு மு க ஸ்டாலினுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்? இல்லை திமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்? இன்னும் அசெம்பிளியில் மிகச்சிறப்பாக பேசுவார் கனிமொழி, இல்லையா? அமைச்சராகவும் ஆக்கலாமே, என்ன தவறு? உழைக்காமல் ஊதாரித்தனமாக இருக்கக்கூடிய உங்களோட மகனை எம்எல்ஏ ஆக்குறீங்க, அமைச்சராக்குறீங்க, துணை முதல்வர் ஆக்குறீங்க. இதெல்லாம் ஆக்கின பிறகும் அவர் உழைக்கல. ஆனால் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வாங்கின லஞ்சத்துக்காக சிறைக்கு போனதும் இல்லாமல் கட்சிக்காக இன்று வரை உழைத்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி கனிமொழி மாநில அரசியலில் பங்கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதுல ஏதாவது தவறு இருக்காங்க? சொல்லுங்கள். ஏன் நீங்கள் மட்டும்தான் கருணாநிதி பிள்ளையா? கனிமொழி கருணாநிதியின் மகள் அல்ல, நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அதனால தானே கொண்டு போய் தூத்துக்குடியில் நிப்பாட்டுறீங்க. நாடார் ஓட்டு வேணும்னா மட்டும் திருமதி கனிமொழி அவர்களே போய் அம்மா நீ போய் பார்த்துக்கம்மா. பெண்டிக்ஸ் ஜெயராஜ் என்பவர்கள் அடித்து கொல்லப்பட்டு விட்டார்கள், அவர்கள் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அம்மா நீ போயிட்டு வாம்மா. தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் போராட்டத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது, அந்த பகுதியிலே நாடார் சமூக மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னதும் அம்மா நீ போயிட்டு வாம்மா. ஏன் ஒரு எம்எல்ஏ சீட்டை கொடுத்து நாளைக்கு மந்திரியம் தான் ஆக்குங்களேன், என்ன தப்பு?